Hi friends, Assalamu alaikum. Welcome to baamaslifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லசாக்னா. நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டொமேட்டோ சாப் பண்ணி பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் லிட் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ண பியூரியை மறுபடியும் பேனில் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். லிட் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு 50 கிராம் ஆஃப் சால்டட் பட்டர் ஆட் பண்ணி 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிக்கலாம். அதோட 1.5 கப் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு ஸ்டிர் பண்ணிகிட்டே வரலாம். சாஸ் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம 1 கியூப் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸை மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் ஆரிகானோ 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காண்டி 3 ஸ்பூன் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சால்ட் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தந்தூரி மசாலா ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ½ லெமன் புழிஞ்சு 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன், அதை நல்லா மேரினேட் பண்ணிடலாம். அதோட 1 ஸ்பூன் அரிசி மாவு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இதை ரேப் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை 5 மினிட்ஸ் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆனதும் 1 கேப்சிகம் அண்ட் 1 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் சால்ட் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம லசாக்னா ஷீட்ஸ் வச்சுருக்கோம்ல அதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இதை 5 to 10 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். 10 மினிட்ஸ் லசாக்னா ஷீட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் அது தனியாக கிளியாமல் பார்த்து எடுத்து வைங்க, ஏன்னா அது சீக்கிரம் பிஞ்சிரும். அட்லாஸ்ட் நம்ம லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லசாக்னா ஷீட்ஸ் வச்சு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். தென் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணி நம்ம திருப்பியும் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் மொசரல்லா சீஸ் ப்ரிஃபரபிள்னு நான் சொல்லுவேன். இதே ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியதுதான். அட்லாஸ்ட் ஆரிகானோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் 150 டிகிரிக்கு 20 to 25 மினிட்ஸ் லசாக்னா லேயரை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். டுவெண்ட்டி to 25 மினிட்ஸ் லசாக்னா பேக் பண்ணதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் 15 மினிட்ஸ்க்கு நம்ம வைக்கலாம். அப்போ தான் லசாக்னா செட் ஆகும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா தான் லசாக்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.